நம்ம மேல கொஞ்சம் கூட இறக்க காட்டாம இந்த ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாளர்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்ம வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பாண்டியன் வீட்டாளர்களுக்கு நம்ம ஏன் நல்லது நினைக்கணும், நம்ம விருப்பப்பட்டபடி நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படி சொல்லி இங்க பழனிமே முடிவெடுத்துறாரு. இன்னொரு பக்கம் பழனிக்கு அவங்க அன்னைங்களும் இன்னொரு பக்கம் சோனியாவும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பேசியே பழனியோட மனசை மொத்தமா மாத்தி ஏற்கனவே பாண்டியனுக்கு போட்டியா மளிகை கடை வச்ச மாதிரியே இப்ப கதிருக்கு போட்டியா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பழனிக்கு புதுசா வந்து கார் டிராவல்ஸுமே வச்சு கொடுத்துறாங்க. இதுக்கு மேலுமே பழனி வந்துட்டு அவங்க அன்னைங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னா பாண்டியனோட பசங்களே வந்துட்டு பழனிக்கு எதிராக திரும்பிடுவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வழக்கம் போல இந்த தடவை நம்ம சிக்கிர கூடாது அப்படி சொல்லி தெளிவா யோசிக்கிற தங்கமேல் வந்துட்டு சரவணனை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் போட்டு விட்டு கோமதி கிட்ட சிக்க வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன்மே வந்துட்டு கடையில இருக்கிறப்ப தங்கமேல் அழுகிறதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு நம்ம பையன் தான் தப்பு பண்ணுவான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏன்டா சரவணன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, சின்ன பிள்ளை தனமா பண்ணிட்டு இருக்கிற, வீட்டுல மூத்த பையனா நீ இருக்கிற, நீ தாண்டா மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கணும், நீ ஒருத்தன் தான் வீட்டுல நல்லவனா இருப்பேன்னு நினைச்சேன், கடைசியில கதிர் செந்தில விட நீ தான் மோசமானவனா இருப்ப போல அப்படி சொல்லிட்டு பாண்டியனே வந்து சரவணனை கூப்பிட்டு பயங்கரமா திட்டிடுறாரு. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துறேன் அப்படி சொல்லிட்டு வர சரவணன் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே தங்கமேல கூட்டு போய் ரூம்ல வச்சு பயங்கரமா திட்டுறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல தொடர்ச்சியா பொய்யானதே சொல்லிட்டு இருப்ப, நான் உங்ககிட்ட அப்படி என்னதான் பண்ணிட்டேன், நீ தானே என்ன ஏமாத்திருக்கிற, எனக்கு துரோகம் பண்ணிருக்கிற, அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி எங்க வீட்டாளுக்கு முன்னாடி எல்லாம் அழுது டிராமா பண்ணிட்டு இருக்கிற, எங்க வீட்டாளுக்கு வேணுமா நீ அழுகிறத நம்பலாம், நான் நம்ப மாட்டேன், இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே தப்பிச்சிருக்கேங்கிறத நானும் பாக்குறேன், நீ பண்ற டிராமாலாம் என்னால கொஞ்ச நாளைக்கு தான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும், நீ என்ன நம்பிக்கையில இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கனே தெரியல, நான் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே நீ முந்திக்கிட்டு குழந்தை இல்லாத விஷயத்தையே காரணம் காட்டி அந்த விஷயத்துல நான் போய் சொல்லிட்டேன் அதனாலதான் நீ திட்டுறாரு அப்படி சொல்லிட்டு எனக்கு எதிராக எங்க வீட்டாளுகளை திருப்பிடலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா உண்மை ஒரு நாள் தெரிய வரதான் போகுது. அன்னைக்கு நான் சும்மா இருந்தாலும் இந்த வீட்டாளுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு சரவணன் தங்கமேல விட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இந்த சரவணன் உண்மையை சொல்றப்பெல்லாம் பாண்டியன் வீட்டாளுக்கு யாருக்குமே காது கேட்காது போல. இந்த தங்கமேல பிடிச்சு திட்டுறப்ப மட்டும் எங்க இருந்து தான் அந்த கோமதி வராங்கன்னே தெரியல. சரவணனுக்கு தங்கமேல கடையில பிரச்சனை நடக்கிறப்ப கரெக்டா கோமதி அங்க வந்துடுறாங்க. ரூமுக்கு வெளியே நின்று நடக்கிறதெல்லாம் விட்டு கேட்கிற கோமதி வந்துட்டு மறுபடியும் சரவணன் ஏதோ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல அப்படி சொல்லிட்டு வெளியே இருந்து கூப்பிட்டு இருக்காங்க. வழக்கம் போல தங்கமேலுமே அழுது டிராமா பண்ணிக்கிட்டு போதுதான் மேல இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, உங்க பையன் தினம் தினம் எனக்கு கொடுமைப்படுத்துறாரு, இப்ப நீங்க மட்டும் வந்து தடுக்கலனா எனக்கு பயங்கரமான அடி விழுந்திருக்கும் அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுது டிராமா போட ஆரம்பிக்கிறாங்க. தங்கமேல மறுபடியும் அழுது டிராமா போட்டுட்டு இருக்கு. சரி இப்பயாவது நம்ம உண்மையா சொல்லலாம் அப்படி சொல்லி சரவணன் முயற்சி பண்ணி பாக்குறாரு. ஆனா சரவணனை கொஞ்சம் கூட பேச விடாம நீ எதுவுமே பேசாத சரவணா, வர வர உன்னோட பிஹேவியர் சுத்தமா சரியே இல்ல, இந்த செந்தில் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தா செந்தில் கதிரை விட மோசமா குமார் மாதிரி நீ நடந்துட்டு இருக்கிற, உன்னை என் பையன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படி சொல்லி கோமதி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரவணனுமே வந்து ரொம்ப பொறுமையா கோமதி கிட்ட ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரத கேளுங்கம்மா, நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேட்டுட்டு கூட எனக்கு திட்டுங்க அப்படி சொல்லி பாக்குறாரு. சரவணன் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத காது கொடுத்து கேட்காம அவரை பிடிச்சு திட்டிக்கிட்டே இருக்கிறதால கோமதிக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்க போறதே இல்ல. ஆனா அது எதையுமே புரிஞ்சுக்காம கோமதிமே வந்துட்டு நீ எதுவுமே பேசக்கூடாது, நீ எதுக்காக இப்ப தங்க மேல அடிக்க போன, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிற, உங்க ரெண்டு பேருக்கு இடையில வேற எதுவும் பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்மளே தான் வாய் திறந்து எதுவுமே சொல்ல விட மாட்டாங்க. அப்ப நம்ம என்னத்த பேச முடியும் அப்படி சொல்லி சரவணன் கோமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் தங்கமேல் வந்துட்டு அவர் குழந்தை விஷயத்தை மனசுல வச்சுட்டு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே அவர் கண்டிப்பா அமைதியா இருப்பாருன்னு எனக்கு தோணல. குழந்தை விஷயத்துல நான் அவரை ஏமாத்திட்டேன்னு சொல்றாருல, என்ன இதே மாதிரி தான் நிறைய பொய்யெல்லாம் அவர் சொல்ல போறாரு, நான் என்னமோ அவர் அப்படி ஏமாத்திட்டேன் இப்படி ஏமாத்திட்டேன்னு, இதுக்கு மேல அவர் நிறைய கதையெல்லாம் சொல்ல போறாரு, அதெல்லாம் நடக்க போது பாருங்க அப்படி சொல்லிட்டு பின்னாடி நடக்க போற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டோம்னா அத்தைக்கு மாமாக்கு நம்ம மேல சந்தேகம் வராதுல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தங்கமேல் பக்காவா பிளான் போட்டு தான் ஒவ்வொரு விஷயமே பண்ணிட்டு இருக்காங்க. இருந்துமே வந்து கோமதிக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. உண்மையிலேயே உங்களுக்கு குழந்தையை வச்சுதான் பிரச்சனை நடக்குதா, வேற எதுவும் பிரச்சனை நடக்குதா, உண்மையை சொல்லு தங்கமேல் அப்படி சொல்லிட்டு கோமதி கேக்குறாங்க. கோமதி இப்படி கேட்கவுமே தங்கமேலுக்கே பயம் வர ஆரம்பிக்குது. ஏன் உங்க பையன் எதுவும் சொன்னாரு உங்ககிட்ட, குழந்தைய வச்சுதான் எங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது அப்படி இப்படி சொல்லி மறுபடியும் தங்கமேல் சமாளிக்கிறாங்க. அத்தைக்கு வேற சந்தேகம் அதிகமாயிட்டு இருக்கு, இதை விட்டா வேற வழியே இல்ல, நம்ம வீட்டுக்கார மேலேயே பழிய போட்டுரும் அப்படி சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்துட்டு குழந்தை விஷயம் மட்டும் காரணம் இல்ல, வர வர சரணன் மாமாக்கு சுத்தமா என்ன பிடிக்கவே இல்ல, எனக்கு தெரிஞ்ச அவர் வேற யாரோ விரும்பிட்டு இருக்கிறார் போல அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தங்கமேல் வந்து ஒரு பெரிய பழிய தூக்கி சரணன் மேல போடுறாங்க. என்னதான் தங்கமேல் வந்து இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தது கோமதி நம்பிக்கிட்டு இருந்தாலும் சரணன் பத்தி பொய்யான விஷயத்தை தங்கமேல் இப்படி சொல்றத பார்த்து அதை சுத்தமா கோமதினால ஏத்துக்கவே முடியல. போதும் தங்கமேல் நீ நிறுத்து, சரணன் இப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கு தெரியும், அவன் கோவப்பட்டு ஏதாவது ஒண்ணு வேணுமா பேசுவான், ஆனா இந்த அளவுக்கு மோசமாலாம் பிஹேவ் பண்ணக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது, உங்க ரெண்டு பேருக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, கூடிய சீக்கிரமே அது என்ன நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கோமதி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எப்படியோ ஒரு வழியா இன்னைக்கு பிரச்சனை இருந்து தப்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் தெரியல அப்படி சொல்லி இங்க தங்கமேல் முடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர பாண்டியன் பேசுற கோமதிமே வந்துட்டு சரணனுக்கு தங்கமேல் இடையில ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ அது குழந்தைனால வந்த பிரச்சனை மாதிரியே தெரியல, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வேற ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, தங்கமேல என்ன நடச்சுங்கிறத சொல்ல மாட்டேங்குது, கேட்டா குழந்தைனால தான் பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு ஒருபடி மேலேயே போய் தங்கமேல் வந்துட்டு சரணன் மாமாவுக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு, அதனாலதான் நீ வெறுத்து ஒதுக்கிட்டாரு அப்படி இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சரணன் மேல ஒரு பொய்யான பழிய போட்டுட்டு இருக்கு. எனக்கு என்னமோ சரணன் மேல தப்பு எதுவும் இருக்கிற மாதிரி தோணல, இந்த தங்கமேல் தான் ஏதோ ஒன்று பண்ணிருக்கும் போல, சரணன் நம்ம கிட்ட அதை சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருக்கான், ஒருவேளை அந்த உண்மையெல்லாம் சொன்னா நம்ம தாங்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இத்தனை நாளா சரணன் அந்த உண்மையெல்லாம் மறைச்சிருப்பானோ எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படி சொல்லி கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை என்கிட்ட விட கோமதி நான் பாத்துக்கிறேன், சரணன் என் கூட தானே கடையில இருக்க போறான், இனிமேல் தங்கமேல் கடைக்கெல்லாம் வர வேண்டாம், சரணன் மட்டும் வந்தா போதும், நாளைக்கு காலையில நான் போய் சரணன் கிட்ட என்ன நடச்சுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லி இங்க பாண்டியன் சொல்லிடுறாரு. இங்க பாண்டியன் பேசுறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இது வரைக்கும் சரணனுக்கு உண்மையிலே என்ன நடச்சுங்கிற விஷயத்தை சொல்றதுக்கு டைம் கிடைக்கவே இல்லை. உண்மையை சொல்லலாம்னு சொல்லி சரணன் நினைக்கிறப்பெல்லாம் தங்கமேல் அழுது டிராமா பண்ணி வீட்டுல இருக்க எல்லாருமே சரணனுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை தங்கமேலுமே கடைக்கு வர மாட்டாங்க, சரணன் தனியா தான் இருக்க போறாரு அப்படிங்கிறப்ப என்னதான் பாண்டியன் வந்து சரணன் அப்படி திட்டிக்கிட்டு இருந்தாலும் சரணன் தரப்புல என்ன நடச்சுங்கிற சொல்றது
கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது கிடைக்கும். அதனால இதுக்கப்புறம் வந்துட்டு சரணன் உண்மையை மறைக்கிறதுக்கான வேலையே இருக்காது. பாண்டியனோட கடைக்கு போன முதல் வேலையா சரணன் வந்துட்டு அவங்க அப்பா கேட்ட உடனே ஒட்டுமொத்த உண்மையை உடைக்க தான் போறாரு. தங்கமேல் பத்தின உண்மையெல்லாம் என்னைக்கு வெளிய வருதோ அன்னைக்கு தான் அந்த தங்கமேலோட இடத்துக்குலாம் ஒரு முடிவு வரும். இன்னொரு பக்கம் அந்த முத்துவேல் வீட்டுல வர உங்க தம்பிக்கு சுத்தமா பொறுப்பே இல்ல. கடைக்கு வந்தா எந்த ஒரு வேலையுமே பார்க்காம அவர் பாட்டு அமைதியா தான் உட்கார்ந்திருக்காரு. எனக்கு கூட சேர்ந்து எந்த ஒரு ஹெல்ப்மே பண்ண மாட்டாரு. எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அவருக்கு நீங்க கடை வச்சு கொடுத்ததுக்கு வச்சு கொடுக்காம இருந்திருக்கலாம். அவரோட மனசு ஃபுல்லா இன்னும் அவங்க அக்கா வீட்டு மேல தான் இருக்கும் போல அப்படி சொல்லி சோனியா சொல்லிட்டு இருக்காங்க. சோனியா சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த முத்துவேல் சக்தி வேலும் இதுக்கப்புறம் பழனியை நம்ம எப்படியே விட்டு இருக்க கூடாது. அவன் கடையில சும்மா உட்கார்ந்திருந்தானா மறுபடியும் அவங்க அக்கா பசங்க மேலேயே அவங்க அக்கா வீட்டாளை மேலே தான் அவனுக்கு பாசம் வரும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படி சொல்லி முடிவு பண்ற முத்துவேல் சக்திவேல சேர்ந்து பழனி சோனியா ரெண்டு பேருமே கூப்பிட்டு பேசிடுறாங்க. இனிமேல் நீ கடைக்கெல்லாம் போக வேண்டாம் பழனி, சோனியா மட்டும் இனிமேல் மளிகை கடையை பாத்துக்கணும் அப்படி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே பழனி சோனியா ரெண்டு பேருமே சாக்காயிடுறாங்க. இவர் இல்லாம தனியா என்னால எப்படி கடை நடத்த முடியும்? இவருக்கு தானே அந்த மளிகை கடை வசதி தரணும்னு சொன்னீங்க. இப்போ என்ன இவர கடைக்கு போக வேண்டாம் சொல்றீங்க? அப்புறம் நான் என்ன பண்றது அப்படி சொல்லி சோனியா கேக்குறாங்க. அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாதமா, பழனி உன்னோட மளிகை கடைக்கு வர வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா அவனுக்கு தொழில் எதுவும் வச்சு கொடுக்க மாட்டோம் நாங்க சொல்லல. நீ மளிகை கடையை பாத்துக்கோ, பழனிக்கு சொந்தமா நாங்க கார் டிராவல்ஸ் வச்சு கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் சொன்னதுமே சோனியாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏற்கனவே நம்ம கையில ஒரு மளிகை கடை பிசினஸ் வந்துருச்சு. இப்போ அவங்க அன்னைக்கு சொல்ற மாதிரி சொந்தமா வந்து கார் டிராவல்ஸ் வச்சுட்டாங்கன்னா நம்ம லைஃப்ல அதோட செட்டில் ஆகலாம் அப்படி சொல்லி சோனியா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே மளிகை கடை வச்சதுக்கு இந்த பாண்டி நம்ம மேல கோவத்துல இருக்கிறாரு. இப்போ இவங்க கார் டிராவல்ஸ் வச்சு கொடுக்குறேங்கிறது கதிருக்கு போட்டியா இருக்கணுங்கிறக்காக தான் பண்றாங்க அப்படிங்கறத அவங்க பழனி புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் எந்த நோக்கத்தோட பண்றீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த கடை விஷயத்துல நான் உங்ககிட்ட ஏமாந்துட்டேன். ஆனா அதே மாதிரி இந்த கார் டிராவல்ஸ் விஷயத்துல நான் கண்டிப்பா ஏமாற மாட்டேன். எனக்கு எந்த டிராவல்ஸ் தேவையில்லை, எனக்கு எந்த வேலையும் தேவையில்லை. நீங்க என்ன இப்ப விட்டா கூட நாங்க அக்கா வீட்டுக்கே போயிருவேன் அப்படி சொல்லி பழனி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு தூரம் உனக்கு கஷ்டப்பட்டு உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தா நீ என்ன மறுபடியும் அந்த பாண்டியன் வீட்டாளை பேச்சே கேட்டுட்டு இருக்கிற? உனக்கு தான் மளிகை கடைக்கு போறதுக்கு பிடிக்கல. இனிமேல் உன் மச்சான் கடை பக்கத்துல இருக்க அந்த கடைக்கெல்லாம் போக வேண்டாம். உனக்கு தான் நாங்க சொந்தமா டிராவல்ஸ் வச்சு கொடுத்துறோம்ல. மளிகை கடை இனிமேல் சோனியா பாத்துக்கட்டும், டிராவல்ஸ் இனிமேல் நீ வச்சு பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு இங்க முத்துவேல் சக்திவேலும் பேசி எப்படியோ ஒரு வழியா பழனிக்கு விருப்பமே இல்லனாலும் பழனியோட மனசை மாத்தி கட்டாயப்படுத்தி பழனிக்கு வந்து கதிரோட டிராவல்ஸ் பக்கத்திலே கார் டிராவல்ஸையும் வச்சு கொடுத்துறாங்க. பாண்டியன் வீட்லயே வந்து கதிர் ஒரு ஆள் மட்டும் தான், பழனி மாமா எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அன்னைக்கு தான் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப தனக்கு போட்டியா தன்னோட கடை பக்கத்திலே டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறத பார்த்ததுமே இப்ப கதிருக்குமே பழனி மேல அந்த நம்பிக்கையுமே போயிருச்சு. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா இதுக்கப்புறம் பழனியோட அன்னைகளும் சோனியாவும் சேர்ந்து பழனி கூட பேசிட்டு இருக்கிறது இப்ப கதிர் மட்டும் தான். அந்த கதிரியுமே வந்து பழனி கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கணும்னா அதுக்கு இது ஒரு வழிதான் இருக்கு அப்படி சொல்லி திட்டம் போட்டு பழனிக்கு வந்து டிராவல்ஸ் ஆரம்பிச்சு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த மளிகை கடை விஷயத்துல பழனி ஏமாந்து விட்ட மாதிரி இந்த டிராவல்ஸ் விஷயத்திலும் பழனி ஏமாறாம இருந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.